கடந்த 3 தவணைகளாக இந்த பெற்றோர் குழு இந்த குருடாலன் வளாகத்தை பொறுப்படுத்தி நடத்தி வந்தது. உங்களுக்கு தெரியும், சென்ற வருட கோடை விடுமுறைக்கு முன்னதாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது அன்னை தலைமை நிர்வாகம், நோர்வே அன்னை பூபரி தமிழ் கலைக்கூடங்களுடைய தலைமை நிர்வாகம் 23 பிள்ளைகளுக்கான உறுப்புரிமையை பறித்து அந்த பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி கேள்வியை மறுத்திருந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகள் தெருவிலே விடப்பட்ட ஒரு சூழ்நிலை தோன்றியது. அதனால் அன்னை நிறுவனம் அந்த பிள்ளைகளுக்கான அங்கத்துவத்தை மறுத்து தமிழ் மொழி கேள்வியை மறுத்ததால் அந்த பிள்ளைகள் தமிழ் மொழியை கேள்வி கேட்க முடியாமல் வீட்டில் இருக்க முடியாததானே. அதனால் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஒன்றிணைந்து அதேபோல் இந்த அநீதியான செயலுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்து நின்ற பெற்றோர்களும் அதேபோல் இந்த விடயம் அன்னை நிறுவனம் செய்திருக்க கூடாது, ஒரு அநியாயமான விடயம் என்று சொல்லி தார்மீக ஆதரவு கொடுத்த ஆசிரியர்களும் அன்னை நிறுவனத்தை விட்டு வெளியே வந்தார்கள். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கற்பித்தல் தளத்தை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அது சென்ற வருட கோடை விடுமுறைக்கு முன்னதாக தொன்சன்ஹாகன் ஸ்கூல மண்டபத்திலும், அதற்கு பிறகு விடுமுறைக்கு பின்னதாக ஒரு நாள் லிண்டரு ஸ்கூல மண்டபத்திலே நடந்து, அதற்கு பிறகு நாங்கள் குருடாலன் ஸ்கூல மண்டபத்தை நாங்கள் நீண்டகால ஒப்பந்த அடிப்படையிலே எடுத்து அதிலே பல வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. தொடக்க நிலை, மழலையர், சிறுவர், அந்த இந்த மூன்றையும் தவிர்த்து 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி கல்வி, அதை விட கலைப்பாடங்கள் என்று நடந்து வருகின்றன. இப்போதைக்கு கலைப்பாடங்கள் வீணை, புல்லாங்குழல், வயலின் என்று போகின்றது. எதிர்காலத்திலே பிள்ளைகள் வந்து சேருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான கலைப்பாடங்கள் எவை என்பதை நாங்கள் அறிந்து அதற்குரிய தகைமையான ஆசிரியர்களையும் அதற்கு பிள்ளைகள் சேருகின்ற பட்சத்தில் அவர்களை மேற்று அந்த விடயங்களை செய்வோம். 6ஆம் 7ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கான உதவி பாடத்திட்டம் காலை 9 மணியில் இருந்து 9:30 மணி, ஒரு அரை மணி நேரம் தான், அது குறுகிய நேரமாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப நிலைக்கு, என்றால் அதை கற்பிக்கக்கூடிய ஆசிரியரும் வந்து தொலைதூரத்திலிருந்து வரக்கூடியவர். அதனால் அந்த நடைமுறை சிக்கல்களை நாங்கள் கருத்தில் 9:30 மணிக்கு பாடசாலை ஆரம்பிக்கிறது. அதோட பிள்ளைகளும் வந்து வேலை கிளம்பி வர வேண்டி இருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரம் என்று இப்பொழுது நினைத்திருக்கின்றோம். போக்கிலே தேவை அதிகரிக்கின்ற பொழுது இதற்கான நேரத்தை நாங்கள் நிச்சயமாக அதிகரிப்போம். மாணவர்கள் அதிகரிக்கிற பொழுது இப்போதைக்கு அரை மணி நேரம் தான் இந்த உதவி பாடத்திட்டம் வருகிறது. ஆண்டு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 தவணைகள் 3 செமஸ்டராக வந்து பெற்றோர் குழு தான் இந்த விடயங்களை பார்த்து செய்து கொண்டு வந்தது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, அதேபோல் ஆசிரியரோட ஒத்துழைப்போடு பெற்றோர்கள் இதை ஒரு நிர்வாக ரீதியான செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்திருந்தது. என்றாலும் ஒரு சரியான ஒரு கட்டுக்கோப்புக்கு, ஒரு கட்டமைப்புக்கு கீழ் நாங்கள் இதை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பலாத்துக்குரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும், அதுக்கென்று யாப் இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டுக்குரிய சட்ட வரைமுறைகள் நாங்கள் கொண்டு வர வேண்டிய விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையிலே ஒரு யாப்பு உருவாக்கப்பட்டது. பொதுவான யாப்பு தான் அது, எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான யாப்பாக என்று இல்லாமல் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பொதுவான யாப்பு விதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த யாப்பு விதிகளை பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் அந்த யாப்பு விதிகளை கொடுத்து அவர்களை நீங்கள் இதை பாருங்கள், இதில் திருத்தங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், எதையாவது நீக்க வேண்டுமா அல்ல மேலதிகமாக சேர்க்க வேண்டுமா என்கின்ற விடயங்களையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னோம். கடந்த 10ஆம் நாள் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. வளாகத்தினுடைய இந்த குருடாலன் வளாகத்துடன் 1வது ஆண்டு கூட்டம், வரலாற்றில் 1வது ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆண்டு கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே சிறிய மாற்றங்களை சொன்னார்கள். யாப்பு விதிகளில் எப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் சில மாற்றங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த மாற்றங்களை நாங்கள் அடிப்படையாக வைத்து அவற்றை மாற்றங்களை செய்து அந்த யாப்பு அந்த ஆண்டு கூட்டத்திலே அங்கத்தவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது இப்பொழுது பதிவுக்கு அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த ஆண்டு கூட்டத்திலே வந்து புதிய நிர்வாகமும் நாங்கள் முதல் முறையாக குருடாலன் வளாகத்திற்காக முதல் முறையாக புதிய நிர்வாகம் ஒன்றையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். 7 பேர் கொண்ட நிர்வாகம். அதிலே 5 நிர்வாக உறுப்பினர்கள் 2 வருடங்களுக்கு சேவையாற்றுவார்கள். 2 நிர்வாக உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடம் மாறி மாறி சேவையாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்ற அடிப்படையிலே வந்து 7 பேர் கொண்ட ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யாப்பை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது அன்னை நிறுவனத்திலே எவ்வளவு சிக்கல்கள் இருந்தன, அன்னை நிறுவனத்தோட யாப்பு ரீதியாக அங்கத்தவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டார்கள் என்ற விடயம் இருக்கிறது. நாங்கள் நிறைய விடயங்களை பேசி இருக்கிறோம். அந்த சிக்கல்களில் இருந்து எவ்வாறு அவற்றை அங்கத்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பந்தப்பட்ட வளாகங்களுக்கும் ஏற்றது போல் அதோட நன்மை கருதி நாங்கள் என்ன மாதிரி அந்த யாப்புகளை சரியாக செய்ய வேண்டும், எல்லோருக்கும் பயன்படக்கூடிய மாதிரி செய்ய வேண்டும் என்கின்றதை கருத்தில் எடுத்து தான் அந்த யாப்பு இதழை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், அன்னை நிறுவனத்திலே வந்து இத்தனை
ஆண்டுகளாக நடைமுறையில் இருப்பது ஆசிரியர்கள் எந்த கூட்டங்களுக்கும் செல்ல முடியாது, பெற்றோர் கூட்டங்களுக்கோ அல்லது ஆண்டு கூட்டத்திற்கோ செல்ல முடியாது. தனியே நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமான சந்திப்புகளில் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்ற வரையறை இருந்தது. ஆனால் அது மிக பிழையான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் அன்னை நிறுவனத்திலே அங்கத்துறையாக இருந்த பொழுது இந்த நியாயமான விடயங்களை நாங்கள் கேட்க ஆரம்பித்த காலம் முதல் சொல்லி வரக்கூடிய விடயம். ஏனென்றால் ஒரு வளாகம் என்பது நிர்வாகம், ஆசிரியர்கள், அங்கத்தவர்கள், இந்த 3 புள்ளிகளும் எங்கோ ஒரு இடத்துல சந்திக்க வேண்டும். நிர்வாகம் என்ன செய்கிறது என்பது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரிய வேண்டும். ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது பெற்றோருக்கும் நிர்வாகத்திற்கும் தெரிய வேண்டும். பெற்றோர்கள் என்ன கருதுகின்றார்கள் என்பதும் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக தெரிய வேண்டும். ஆக இந்த 3 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கின்ற பொழுதுதான் இந்த விடயங்களில் தெளிவான விடயங்கள் நடக்கும். ரொமன் வளாகத்தை பொறுத்தவரை அங்கே நாங்கள் அங்கத்தவர்களாக இருந்த பொழுது இந்த நியாயங்களை கேட்க புறப்பட்ட பொழுது நடந்த விடயங்கள் அங்கத்தவர்களாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி ஆசிரியர்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இந்த விடயங்களை நாங்கள் ஆசிரியரிடம் முறைவிட்ட பொழுது அவர்கள் நிர்வாகத்திடம் இதை கேட்டபொழுது நிர்வாகம் மாற்றாக வேறு விடயத்தை சொல்லி இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு தகவலை தந்தார்கள். இதிலே 2 பக்கமும் வேறு வேறு விதமான விடயங்களை சொல்லி, நீங்க பெற்றோர் ஒரு விடயத்தை சொல்லு, நிர்வாகம் அதற்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்வது, எங்களுக்கு எதை நம்புவது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆக பெற்றோரும் நிர்வாகமும் ஆசிரியர்களும் சேர்ந்து இருந்து ஒரு சந்திப்பை நடத்தி அந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நாங்கள் விளங்கினால்தான் 3 தரப்பிற்கும் சரியான தெளிவு இருக்கும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யோசனையை தான் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் நிர்வாகம் அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த சிக்கலை தொடர்ந்தும் எங்களுடைய சமூகத்துக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய வளாகத்தில் இந்த ஆண்டு கூட்டத்திலே ஆசிரியர்களுக்கு அந்த ஆண்டு கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்கள் கருத்துரைக்கவும் யோசனைகளை சொல்வதற்குமான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த சென்ற சனிக்கிழமை நடந்த ஆண்டு கூட்டத்திலே ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். அன்னை நிறுவனத்தில் அதற்கான அனுமதி இல்லை. ஆனால் நாங்கள் அதை தவறான விடயம் என்று நாங்கள் புரிந்து கொண்டதால் அந்த தவறை நாங்களும் செய்யக்கூடாது. அதனால் ஆசிரியர்களும் பெற்றோருக்கும் நிர்வாகத்துக்கும் இடையிலான சந்திப்புகளில் ஆசிரியர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே ஆசிரியர்களும் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்தார்கள். யாப்பிலே சில விடயங்களை மாற்றினால் நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம். நிர்வாகம் என்பது பெற்றோருக்கு இடையிலிருந்து நிச்சயமாக தெரியப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருந்திருக்கிறோம். அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிர்வாகத்தில் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுக்குரிய அந்த தெளிவான விடயமாக இருந்தது. ஆனாலும் இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய வாத பிரதிவாதங்கள், பெற்றோரோடு நிறைய சந்திப்புகள் நிறைய நாங்கள் செய்திருந்தோம். அதிலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம், நிர்வாகத்துக்கு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த நிறுவன ரீதியான கட்டமைப்பு தொடர்பாகவோ அல்லது நிர்வாகம் சார்ந்தோ முன்னனுபவம் இல்லாதவர்கள், புதிய பெற்றோர்கள் ஒரு புது உலகத்திற்கு வருவதை போலத்தான் அவர்களுக்கு இருக்கும். அதனால் பெற்றோர் குழுவிலே அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஓரிருவர் புதிய நிர்வாகத்தில் இடம்பெறுவது என்பது அத்தியாவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால் பெற்றோர்களில் இருப்பவர்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கிறது. இந்த அன்னை நிறுவனத்திலே இருந்து அநியாயமான விடயங்களை சுட்டிக்காட்டி நியாயம் கேட்டு போராடி அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் அவர்களுடைய உதவியும் புதிதாக வரக்கூடிய நிர்வாக உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக தேவை என்ற அடிப்படையிலே பெற்றோர் குழுவிலிருந்து ஒரு 3 பேர் புதிய நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட முற்றுமுழுதாக புதிய ஆளுமை உள்ள, ஏதோ அவர்கள் தங்கள் துறையிலே ஆளுமை உள்ளவர்கள் அவர்களாகவே இந்த நிர்வாகத்துக்குள் உள்வாங்கப்பட்டது. இதிலே யாரும் முன்மொழிந்தோ வழிமொழிந்தோ இந்த நிர்வாகம் வரவில்லை. எல்லோருமே தன்னார்வ அடிப்படையிலே தாங்களாகவே நிர்வாகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தாங்களாக நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது.